வணக்கம், வெல்கம் டு பிரமிட் யூடியூப் சேனல். நீங்கள் மார்க்கெட் நிறுவனம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா இன்றைக்கி ப்ளஸில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்தால் வீக் தான். ஓகே, ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டீஸ் இஸ் ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்தது வீக்கு. ரெண்டாவது ரொம்ப வீக்கானது நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் கீழே போனாலும் கடகடன்னு விழுந்துடுது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப வீக் ஆகிடுது. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் கீழே போனது இன்னும் வீக் ஆகிடுது. ஓகே ஓகே நம்ம மற்றது அப்புறம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். 16 advances 34 declines. 16 advances 34 declines. Broad market 628 advances 1131. இது ஓகே, this is broadly ஓகே. பேரிஷ் தான், பட் அட்லீஸ்ட் ஒரு 600 ஸ்டாக்கில் மேலே இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. 52 வீக் ஹை 10, 52 வீக்கில் 26 வந்துட்டாங்க. ஓகே, புதுசாக யார் போயிருக்காங்க? பேங்க் ஆஃப் பரோடா, வேறு எதனா நல்ல கம்பெனி இருக்கான்னு பார்க்குறேன். மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். ஓகே, இவங்களெல்லாம் நம்ம வந்து கான்ட்ரா பையிங்கில் பார்க்கலாம். ஏன்னா மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்லாம் வந்து இந்த டூரிசம்னால அடிப்படுற ஸ்டாக். இவங்கெல்லாம் டூரிசமில் அடிப்படும்போது வாங்கினீங்கன்னாக்கா டூரிசம் கொஞ்சம் பிக்கப் பண்ணாலும் இவங்கெல்லாம் பறந்துடுவாங்க. ஓகே, இது ஒரு கான்ட்ரா பெட்டாக பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலாக மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ். ஓகே, ஸ்டேட் பேங்க் 52 வீக் லோ. ஓகே, இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே, ஸோ எனி ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் இஸ் இன்ட்ரெஸ்டிங், கான்ட்ரா பெட்டு. காட்ரேஜும் நார்மல் பெட்டு தான் அது. ரியாலிட்டி டிசிபி பேங்க். ஓகே, 70 rupees. ஓகே, ஷாலட் ஹோட்டல்ஸ். ஓகே, பிர்லா கார்பரேஷன், இது நல்ல கம்பெனி தான். ஓகே, ஸோ நிறைய குட் கம்பெனிஸ்லாம் கீழே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ஓகே, நம்ம அது பார்க்குறது கஷ்டம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி டெலிவரி வால்யூம் பார்க்கலாம். 47,000. அந்த 47,000 ரேஞ்சில் இருக்குது. சிறப்பு. நம்மளுக்கு இது எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, இண்டெக்ஸ் பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு. இன்றைக்கி விக்ஸ் ஸ்பைக் ஆகலை, பரவாயில்ல. விக்ஸ் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, எல்லாமே ரெட்டு தான், ஆல் ரெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறத பார்த்துடலாம். கான்ட்ரா. ஓகே, நம்ம கான்ட்ரா பெட்ஸ் ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, லைவ் மார்க்கெட் மோஸ்ட் ஆக்டிவ். ரிலையன்ஸ் பயங்கரமாக பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. சந்தோஷம், சிறப்பு. அந்த ரைட்ஸ் முடிகிற வரைக்கும் அதே ரைட்டாக அந்த ப்ரைஸ் தாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியல. பஜாஜ் ஃபினான்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து நம்ம இன்னும் 2 வருஷத்துக்கு ஸ்டாக் பார்க்க போகிறோம். 100 ஸ்டாக் இருக்குது பஜாஜ். அந்தளவுக்கு கிடைக்காது நம்மளுக்கு, பட் நல்ல இதோட நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது இப்போதைக்கு அட்ராக்டிவாக. ஆக்சிஸ் பேங்க் 3% டவுன், எஸ்பிஐஎன் -4%. எல்லாம் ஓகே. ஏஷியன் பெயிண்ட், ஓ காட். ஓகே, ஏஷியன் பெயிண்ட் புதுசாக இங்கே வந்திருக்கு. இது பிரேக் அவுட்டாக இது பார்த்தா பிரேக் டவுன் மாதிரி தெரியுது. என்னென்னு பார்க்கலாம். சேஞ்ச் இன் ட்ரெண்டாக ASIAN என்ன வேர்ஜனாக விழுந்திருக்கு. ஓ மை காட். ஓகே, ஃபிபோனச்சி ஃபார்மேஷன் இதுலேருந்து பிரேக் ஆகி கீழே விழுந்திருக்கு. இது எங்கே இருக்குது? ஓ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இது இந்த ஃபார்மேஷனில் முக்கியமான லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு மேலே 2-3% மேலே க்ளோஸ் பண்ணி அப்படி நின்னா திருப்பி டேக் ஆஃப் ஆகிடுவான். ஏன்னா இப்போ வந்து க்ரூட் ஆயிலெலாம் வந்து இவ்வளோ சீப்பாக இருக்கும்போது அவன்லாம் வந்து இப்போ இல் மேக் வின்ஃபால் கெயின்ஸ் பண்ணுவாங்க அவங்களாம். ஸோ இது இப்போ வந்து ஐ திங்க் இதெல்லாம் பர்ஜர் பெயிண்ட் எப்படி இருப்பாங்களா? ஓகே, நீ முன்னால் போனால் அதே பேட்டர்ன் அப்படியே தான் அண்ணன் தம்பி மாதிரி ஒன்றா போகிறாங்க. ப்ரைஸ் தான் டிஃப்ரென்ஸு. நிப்பான் ஒன்று குவைட்டாக ஒன்று இருந்தது. நிப்பான் பெயிண்டாக இருக்கான்னு தெரியல. நிப்பான் சம்டைம்ஸ் நான் ஊர் பேர் தெரியாமல். ஓகே, என்ன பெயிண்ட்டுன்னு தெரியல. ஓகே, வில் கூட லேட்டர். ஓகே,
ஸோ ஸோ அந்த பெயிண்ட்ஸ் ஒரு நல்ல டர்ன். இது வந்து என்ன தெரியல, பார்க்கலாம். வில் வி ஹேவ் டு வாட்ச் திஸ். ஓகே, இது வந்து பிரேக் டவுனா இல்லை செல்லிங் கிளைமேக்ஸான்னு தெரியல, பார்க்கலாம். அது இன்னும் 2-3 நாள் தெரிஞ்சிடும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கவர் பண்ண மிஸ் பண்ணுறாக்கா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம இது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங், நம்ம ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் இது. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் வந்துருக்குது. அவர் என்னென்ன பார்க்கலாம். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் மேலே இருந்தார். ஓகே, ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டோரி ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்துஸ்தான் யூனிலிவர் போய் நீங்கள் உக்காராதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இது பாருங்க, இது டாப்பில். ஓகே, இந்த வால்யூம்லேயே காலி. இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் இன் வால்யூம். இந்த 50 வீக் ஹையில் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2,94 lakhs. இது பாருங்கள் 32 lakhs 97 lakhs 2 crore. எல்லோரும் வீட்டுக்குள்ள ரூம்குள்ளே கூப்பிட்டு கதை சாத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான் எல்லாம் புலிஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டோரி ஓவர். அவன் வந்து இனிமேல் அவர்கிட்ட போகாதீங்க. நல்ல கம்பெனி தான், ஆனால் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இந்துஸ்தான் யூனிலிவர் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கார், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்வெஸ்டர் எஜுகேஷன்றது மெயினாக இதை தான் சொல்கிறோம். இது நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் போர்டில் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நம்ம இங்கேயே பார்த்துட்ருப்போம். முன்ன ஒரு நாள் வால்யூம் போட்டப்போ நம்ம பார்த்துருக்கணும், பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை. பட் நான் இந்துஸ்தான் யூனிலிவர் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பேசியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ இங்கே பெரிய வால்யூம் போட்டிருக்கான். ஸோ 52 வீக் ஹையில் இல்லை மல்டி இயரில் ஹையில் வந்து அவன் வந்து வால்யூம் போட்டால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வால்யூம் பார்க்கலாம். வேல்யூவில் பிஹெச்எல். இன்றைக்கி ஏதோ பிஹெச்எல் பற்றி யாரோ ஒருத்தர் பேசினார். நான் அதை பற்றி நம்ம பிஹெச்எல் வேணாம், நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ என்ன இருக்குன்னு, எஸ்பிஐ, டாடா மோட்டர்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ, ஆர்பிஎல் பேங்க் 2% இருக்குது. இந்த பேங்க் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் 2% வால்யூம் போட்டிருக்கான். ஆர்பிஎல் பேங்க் பரவாயில்ல, ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஓகே, விளையாடு பேங்க் வந்து இங்கே வந்து கன்வர்ஜ் ஆகுது. இந்த 52 இந்த கிராஸ் ஓவர் இருக்கா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஹோல்டு. அதேமாதிரி பந்தன் பேங்க்கை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ் பார்த்தேன். ஸோ இது வந்து எஜுகேஷனல் வீடியோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது என்ன நான் பார்த்ததோட நான் சொல்கிறேன். பந்தன் பேங்க் பாருங்கள், இங்கேயே கிராஸ் ஓவர் ஆகிட்டான். இங்கேயே கிராஸ் ஓவர், ஸ்டோரி ஓவர். ஸோ அல்ட்ரா புலிஷ். ஸோ இப்போ தான் வந்து இது இன்னும் வந்து போட்டாடா இந்த ஃபெப்ரவரி இது மேலே போய் இடிக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்தவரை எவ்வளோ சைட்வேஸ் இருந்தால் நல்லது, நம்ம கவலைப்பட தேவையில்ல. கீழே வரதோட சைட்வேஸ் இஸ் பெட்டர். இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போது இந்த மாதிரி சைட்லேயே போனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம வழிக்கு வீடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோன்னு அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நல்ல டேக்அவே ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நல்ல இது டேக்அவே. அசோக் லேலண்ட் வால்யூம் வந்துருக்கு. நம்ம அப்புறம் அது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ என்னாச்சு, ஒரு அந்த ரோ வந்து பிரேக் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஓகே 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 எஸ்பிஐ பட்டு வீக்காக இருக்கிறான். இது வந்து இந்த மாதிரி இருந்து இப்படி போனால் நல்லது, இப்படி வந்தால் டேஞ்சர். ஓகே, பார்க்கலாம். பட் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். RSI 23 ஓவர், எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டு. ஸோ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, ரிலையன்ஸு, இந்த மாதிரி ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், அப்புறம் வேறு என்ன ஒரு 10 ஸ்டாக்கு அதில் அதுதான் நம்மளை மார்க்கெட்டை மேலே நிற்க வச்சுருந்தது. வேல்யூவேஷன் 29.3 PE இருக்கும்போது கூட அவ்வளோ மேலே இருந்தது. அதே காரணம் இவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேட் பேங்க்கில் இப்போ பாருங்கள் எங்கேருந்து எங்கே வந்துருக்கு பாருங்களேன், 330. இங்கெல்லாம் வந்து எல்லாம் பைக் கால்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். கிராஸ் ஓவர் இங்கே பாருங்கள், நெகட்டிவ் கிராஸ் ஓவர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 52 வீக் ஹையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பைக் கொடுத்து ஒரு செல்லாம் கொடுத்தாங்க, அந்த இடத்துல ஓடி வந்தோம். இது நல்ல இட்ஸ் குட் செல் சிக்னல். ஓகே, ஸோ இட்ஸ் அங்கே என்னாச்சு பாருங்கள், 230 320 170 வந்துட்டான். ஸோ எஸ்பிஐ இஸ் இங்கேருந்து எவ்ரி டிப் இஸ் அ பை என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் யூஆர் ஹோல்டிங் எஸ்பிஐனாக்கா இங்கே எங்கே நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கணும். ஓகே, நம்ம அப்புறம் இன்றைக்கி ஒன்று இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தேன். பட் ஆனால் சஸ்டெயின் ஆகலை. இன்றைக்கி வந்து இந்த அடுப்பில் கொஞ்சம் ப்ரீமியமில் போனோம். இது வந்து என்னது, ஓகே 19,295 பார்த்தீங்களா, ப்ரீமியம் வந்திருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி 19,295, இங்கே 19,271 க்ளோஸ். ஓகே, பட் இது மேலே இருக்கும்போது போச்சு. பட் அப்போ நீங்கள் 9360 இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபார்ம் ஆச்சு. பட் அங்கேருந்து அடித்து கிழிச்சிட்டாங்க.
இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரீமியம் ஓகே, இப்போ 20 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்மேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் லோ பிரேக் பண்ணியிருக்கோம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீக் லோ பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி பிரேக் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஜென்ரல் டைரெக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் வீக் வந்து 9,000 ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஐ திங்க் த டவுன் சைடு இஸ் ரெஸ்ட்ரிக்டட் another 150 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். பட் வீல் நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். ஐ கேன் ஷேர் வித் யூ. நான் ஷார்ட் டேர்ம் பைசிக்கிள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ப்ளீஸ் லைக் அவர் வீடியோ அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இது வந்து நீங்கள் பண்ணுற ஒரு இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் பண்ணுற இன்வெஸ்டர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஷேர். தேங்க்யூ. Have a nice day.